அதான் அண்ணன் சொல்றாரு, மலராது மலராது மலராது, நாங்க மலரலையே அப்படின்னு. எல்லாம் ஒரே நேரத்தில் நீங்க ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சிருந்த காலம் இருந்ததுல, அப்புறம் நீங்க மலரலையா, உதிக்கலையா? இங்க உதிக்கும் போது நாங்க உதிக்க மாட்டோமா, நாங்க மலர மாட்டோமா? சும்மா அந்த கேலி கிண்டெல்லாம் விட்டுருங்க. நாங்க உண்மையான நேர்மையான எதிர்மறை அரசியல் இல்லாமல் நல்ல அரசியலை செய்ய முன்னெடுத்து செல்கிறோம். இந்த எதிர்மறை அரசியல் காமராஜர் காலத்துல இருந்து நீங்க செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. ஆனா நாங்க எங்களது பலத்தினால் ஒரு தேசிய அரசியலை, மாநில அக்கறையோடு உள்ள தேசிய அரசியலை, இன்னும் சொல்றேன், நீங்க எவ்வளவுதான் கிண்டல் பண்ணாலும் தமிழகத்தில் தாமரை மலரத்தான் செய்யும். மலர்ந்திருந்தது இப்போ ஒரு சின்ன செட்பேக், அவ்வளவுதான். அதனால எல்லாரும் எல்லா நேரம் மரியாதைக்கு பாரத பிரதமர் தெளிவா சொல்லி இருக்கிறார், அரசியல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். நீங்க ஒரே ஒரு ஆள் இருந்தாங்க, அப்புறம் ஆட்சிக்கு வரலையா? அதே மாதிரி நாங்களும் இங்க தமிழகத்தில் ஆட்சிக்கு வருவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 அதிமுகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லி மீண்டும் பாஜக தலைவர் சொல்றாரு. அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் நிறைய சீட் பிடிச்சிருக்கலாம், ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுறாங்க. இல்ல, அது உண்மைதானே, யதார்த்தமான உண்மை. அதிமுகவோட கூட்டணி வைத்திருந்தால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இத்தனை இடங்கள் கிடைத்திருக்காது என்பது கணக்கு ரீதியாக உண்மை. இன்னும் சொல்ல போனா கூட்டணி என்பது ஒரு அரசியல் வியூகம். அந்த வியூகத்தை அவர்கள் எதிர்கட்சியாக இங்கே தமிழகத்திலும் அவங்க பயன்படுத்தினாங்க, அகில இந்திய அளவில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது அரித்மேட்டிக் தான். அதனால இது யதார்த்தமான உண்மைதான், அதை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். இல்ல, அதை நான் சொல்லவே முடியாது, யாருமே எங்க கட்சியில சொல்ல முடியாது. கூட்டணி இருக்கிறதா இல்லையா என்பதை எங்களது அகில பாரத கட்சி முடிவு செய்யும். இன்னொன்று 2024 இன்னும் பதவியே ஏற்கலப்பா. 2026 பத்தி இப்ப என்ன கவலை? அதான் நிச்சயமா கிடைச்சிருக்கும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இடம் கூட இல்லாம போயிருக்குன்றதுல நான் தெளிவா சொல்ல முடியும். என்னால இதே நிலை நீடிக்கும் பொழுது 2026 இதே மாதிரி ஒரு சூழல் தான் தேர்தலுடைய முடிவா இருக்கும் இல்லையா? இல்ல, அதுதான் 2026 பத்தி நாங்க கூட்டணியை பத்தி இப்ப பேசவே இல்லை, எங்களோட உழைப்பை பத்தி தான் நான் பேசுறேன். இல்ல, அவர் சொல்றாரு, அண்ணாமலை அவர் சொல்றாரு கூட்டணி இல்ல 2026. இல்ல, அது அண்ணாமலையின் கருத்து, அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் 2026 இன்னும் நிறைய கால அவகாசம் இருக்கிறது. அதற்கு முடிவு செய்வதற்கு இன்னும் நிறைய கால அவகாசம் இருக்கிறது. அதனால நிச்சயமாக இல்ல, எனக்கு வேணும், நான் அதான் சொல்றேன், எனக்கு வேணும் வேண்டானே ஒண்ணும் கிடையாது. எங்களோட தனிப்பட்ட கருத்து விருப்பே அரசியல்ல கிடையாது. வியூகம், அது ஒரு வியூகம். இந்த வியூகத்தை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் என்பதுதான். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்களே நம்ம கூட்டணி வைத்திருக்கலாம்னு சொல்றாங்க, எங்களோட கட்சி தலைவரும் வைத்திருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது யதார்த்தமான உண்மைதான். இன்னைக்கு நான் மறுபடியும் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் ஆட்சியினால் அவர்கள் வெற்றி பெறவில்லை, இங்கே உள்ள வாக்குகள் பிரிந்ததனால் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 7% வாக்குகளை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். இல்ல, அதுதான் நாங்க இது தவறு நான் சொல்ல மாட்டேன். வியூகம் சில நேரங்களில் வியூகம் அமைக்கப்படும், வியூகம் அமைக்காம இருந்திருக்கப்படும். ஆனா இப்போ 2026 கூட்டணியை பற்றி பேசுவதற்கு என்னை பொறுத்த மட்டில், மாநில தலைவர் என்ன சொன்னாரு எனக்கு தெரியாது, என்னை பொறுத்த மட்டில் இப்பொழுது நேர கால அவகாசம் இன்னும் இருக்கிறது. கூட்டணி என்பது வியூகம். அது இந்த கட்சி தான் இல்ல, இன்னும் பல கட்சிகளை கூட நாங்க சேரலாம், பல கட்சிகளோட இன்னும் இணைக்கலாம். இன்னைக்கு இத்தனை கட்சியை சேர்ந்து இங்க இந்தி கூட்டணின்னு கொள்கை முரண்பாடான கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு வியூகம் அமைக்கலையா? 2026 இன்னும் கால அவகாசம் இருக்கிறது என்பது எனது கருத்து. ஆனால் கட்சியை நாங்கள் பலப்படுத்திக் கொண்டிருப்போம். நாங்க எதையுமே எதிர்பார்த்து நான் வரல, கட்சி பணியாற்ற தான் வந்தேன். இல்லனா அங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அலுவலகம் திறக்கிறதுக்கு முன்னாடி நாங்க அலுவலகம் திறப்போமா? ஏன்னா அது மிகப்பெரிய சிம்மாசனம் மக்கள் மனசுதான். மக்கள் மனசுல அதுல ஒரு 3 லட்சம் பேர் அந்த சிம்மாசனத்தை எனக்கு கொடுத்தாங்க. மித்தம் ஒரு 3 லட்சம் பேர் கொடுத்திருந்தாங்கன்னா நான் அந்த மக்கள் மனசு என்ற சிம்மாசனம் தான் எனக்கு வேண்டிய சிம்மாசனம். அதனால எல்லாமே ஆண்டவனிடமும் ஆண்டு கொண்டிருப்பவனிடம் விட்டுறேன், அவ்வளவுதான்.